அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்கும். சாப்பாடு, போக்குவரத்து எல்லாம், பேச்சு, வார்த்தை, நளினம் எல்லாமே ரொம்ப பொலைட்டாக, ஸ்வீட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலுமே அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உண்மையிலுமே அவங்க மனசுக்குள்ள அவங்க ரொம்ப அன்ரொமான்டிக் பீப்புள். ஆண் பெண் ரெண்டு பேருமே இவங்களுக்கு மனசுக்குள்ளதான் காதலிப்பாங்களே தவிர அதை மேனிஃபெஸ்ட் பண்ண, எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த 7ஆம் இடம் சந்திரன் ராசின்றனால, கடக ராசின்றனால இவங்க கற்பனையில தான் காதல் காதல் காதல்னு உருகுவாங்க மனைவி மேல. ஆனா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போறது. ஆனா இவங்க ஓடா தேய மாட்டாங்க, உயர்ந்துக்கிட்டே போவாங்க. மாடு காளை மாடாகி, காட்டு மாடாகி, அப்படித்தான் சிங்கத்தை தூக்கி எறிகிற பைசன் மாதிரி வளருவாங்க. அதனால இவங்களுடைய உழைப்பு தேய்மானம் இருக்காது. உழைப்பே உயர்வு தரும்ன்றது. எந்த தொழில் செய்தாலும் அதில் அவங்களுடைய தொழில் மேன்மை குறித்து மட்டும்தான் சிந்திப்பாங்க. மற்றபடி ஒரு சிலர் பரோபகாரியாக இருக்கலாம், எல்லாருக்கும் உதவலாம், வைக்கலாம். ஆனால் உதவணுன்றதுலாம் இவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஏதோ நீங்கள் அந்த நேரம் போய் கேட்டிங்கன்னா, இவங்க மகரம் வெற்றியே சிகரமாக கொண்டவர்கள். தொடர் முன்னேற்றம் இருக்கும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அது உண்மை. ஆனால் அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. மகர ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும், ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்கம்மா. மகர ராசிக்காரங்களும் ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ் தான். அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, வைக்கிறாங்கன்னு வெளியில் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க கோல் ஓரியன்ட் பீப்புள். எப்பவுமே அவங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. சிறு வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நான் அமெரிக்கா போகணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஒவ்வொரு மூவும் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் மூவ். சரி, எதுக்கும் நம்ம எம்பிபிஎஸ் படிப்போம், இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிப்போம், படிச்சுட்டு அதுக்கு ட்ரை பண்ணுவோம், அப்படியெல்லாம் எதுவும் அந்த டைவர்ஷன்ஸே எடுக்க மாட்டாங்க. நேர ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி முதலமைச்சர்னா முதலமைச்சர் தான். அதில் தான் அவங்க செய்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வாசிக்கிறது கூட அந்த யூஎஸ் போகிறத வச்சு தான். அந்த மாதிரி நியூஸ், அதுக்கு தேவையான நியூஸ் தான் படிப்பாங்க. அப்படி சின்ன சின்ன ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அதை நோக்கி அந்த கோல் ஓரியன்ட் தான் லைஃப்பில். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க சகோதரர்களுக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோல் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு குடும்ப தலைவராக இருக்க பட்சத்தில் நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ லாயர் ஆகணும், நீ அரசியல்வாதி ஆகணும், வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு ஃபீல்டு பிரித்து கொடுத்து இப்படித்தான் வரணும் அப்படின்ற மாதிரி அதே தான் படிக்க வச்சு அவங்கக்கிட்ட அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஒரு பெரிய டாக்டர் அங்கே இருக்கிறாரு, அந்த மாதிரி நீ வரணும், இவன்ட்ட ஒரு பெரிய வக்கீல், அந்த மாதிரி நீ வரணும். அப்படி அவங்க வாயை திறந்து பேசினா கூட அந்தந்த ஆள்கிட்ட அந்த கோல் பற்றியதாகத்தான் இருக்கும். இப்போ இடையில அது கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தங்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகளை மாற்றி, சரி இந்த லைனில் நம்ம இவங்களை பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு கோல் ஓரியன்ட் பீப்புள். இன்னொன்று என்னன்னா, இவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியே தெரியாது. மாடா உழைப்பாங்க. ஒன்று தன்னுடைய கோலுக்காக, அல்லது தன்னுடைய கம்பெனி நலம் அல்லது குடும்பத்தின் நலத்துக்காக. அப்படி உழைப்பு உழைப்பு உழைப்பு. சனி ராசி அப்படி உழைப்பாங்க. 24 மணி நேரம் அவங்களுக்கு வேலை தான். அவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைங்கிட்ட பேசவோ மனைவிட்ட பேசவோ கூட நேரம்லாம் ஒதுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வேஸ்ட் மாதிரி தெரியும். இவங்களை பொறுத்த அளவுக்கும் படிச்சியா, என்ன சாப்பாடு, இவ்வளோதான் கேட்பாங்க. வீட்டில் அவள் டியூஷன் போனாலா அப்படின்னு கேட்பாங்க. மக டியூஷன் போச்சான்னு அதை கூட ஒய்ஃப்ட்ட தான் கேட்பாங்க, மகட்ட கேட்க மாட்டாங்க. நல்ல சாப்பாட்டு பிரியர். விரும்பி சாப்பிடும். நல்ல விதவிதமாக, அதாவது ஆடம்பரமாக நிறைய டிஷ்ஷஸ் கிடையாது. இன்னைக்கு ஒன்றுனா நாளைக்கு வேற, நாளை கழிச்சு வேற, வெரைட்டி எவ்ரிடே அப்படி இருக்கணும். மற்றபடி நிறைய வச்சு சாப்பிடணும், சம்ஷுவஸ் மீல்ன்றோம்ல, அந்த மாதிரி கிடையாது.
சாப்பாட்டில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையுமே நீட்டாக உடுத்துவாங்க. அந்த கரெக்டான கலர் காம்பினேஷன் போடுறது, எப்போ அவங்க ட்ரெஸ் உடுத்திட்டு வந்தாலும் புதுசு மாதிரியே இருக்கும். ஒரு 7 வருஷத்துக்கு முந்தின சேலையை ஒரு மகர ராசி பெண் கட்டினாலும் இந்த டிசைன் எங்கேப்பா புதுசாக இருக்குது, எங்கே வாங்கினான்னு வாங்க, இல்லை இது 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வயசுக்கு வந்த புதுசில் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்த சேலைன்பா. அந்த டிசைனே இப்போ இருக்காது, ஆனால் அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்கும். சாப்பாடு, போக்குவரத்து எல்லாம், பேச்சு, வார்த்தை, நளினம் எல்லாமே வந்து ரொம்ப பொலைட்டாக ஸ்வீட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலுமே அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. உண்மையிலுமே அவங்க மனசுக்குள்ளே நிறைய வந்து கோபம், தாபம், குரோதம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் வெளியில் வந்து அதை காட்டிக்க மாட்டாங்க. இந்த பெண்கள்லாம் வந்து ஒரு 30 வருஷம் 36 வருஷம் மாமியார் கூடயே இருந்திருப்பாங்க. ஆனால் மாமியாருக்கு இனிய மருமகளாக தான் இருந்திருப்பாங்களே தவிர மாமியார் மேலே இருக்கிற கோபத்தை ஒரு நாள் வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஒரு கோபமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இவங்களை முன்மாதிரியாக காட்டுவாங்க. பாரு அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும், அவங்க பாரு குடும்பத்தை, அது கல்யாணம் பண்ணி வந்து அந்த குடும்பத்தை அப்படி மேன்மையாக கொண்டு வந்துருச்சுன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கோபம், ஒரு வருத்தம், ஒரு ஆத்திரம் ஏதாவது இருந்திருக்கும். வெளியவே காட்டிக்க மாட்டாங்க, பொறுமையாக நிதானமாக இருப்பாங்க. இன்னொன்று என்ன இந்த மகர ராசிக்கு உரிய ஒரு தன்மைனா, இவங்க வந்து ரொம்ப அன்ரொமான்டிக் பீப்புள். ஆண் பெண் ரெண்டு பேருமே இவங்களுக்கு மனசுக்குள்ளதான் காதலிப்பாங்களே தவிர அதை மேனிஃபெஸ்ட் பண்ண, எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த 7ஆம் இடம் சந்திரன் ராசின்றனால, கடக ராசின்றனால இவங்க கற்பனையில தான் காதல் காதல் காதல்னு உருகுவாங்க மனைவி மேலே. ஆனால் ஒரு நாள் மனைவி கிட்ட வந்து எனக்கு இவ்வளவு இவங்களுடைய கற்பனை, இவங்களுடைய ஆசை, இவங்களுடைய அபிலாஷையெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. அப்படி வந்து ரொம்ப அன்ரொமான்டிக் பீப்புள்னா மகர ராசி. அது காமிக்க தெரியாத அவங்களுக்கு முழு நேரம் வேலை தான் இருக்கும், வேலையை பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். இந்த மனைவி மக்கள் பற்றிய சிந்தனை இருந்தாலும் இந்த ஒய்ஃபுக்கு சுகம்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அவளுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு போய் எழுதி போடணும், அதை கேட்கணும், அந்த ஆஃபீஸரை பார்த்தா கேட்கணும், இப்படி அவங்களுடைய நன்மைகள் பற்றி தான் சிந்திப்பாங்க. ஆனால் அதை வந்து அவங்கக்கிட்ட உட்காந்து ஒரு சந்தோஷமாக உனக்கு இந்த அது என்னது ப்ரமோஷன் வந்துட்டா நல்லாயிருக்கும், உனக்கு அவ்வளோ தூரம் நீ ட்ராவல் பண்ண வேண்டாம், உனக்கு கொஞ்சம் வேலை குறையும், டைம் குறையும், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காப்புலேருந்து அவரை போய் பார்க்குறேன், இதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப எப்போ வந்த 7 மணி ஆச்சு இன்றைக்கி வர்றதுக்கு, வேலை நிறையா இருக்குது போல், அப்போ நம்ம வந்து இந்த வேலையை விட்டு வேறு வேலை மாற்றணும், யாரை பார்க்குறது, யார்கிட்ட கேட்குறது, இப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே யோசிப்பாங்க. ஆனால் அது அவங்ககிட்ட தெரிவிக்கவே மாட்டாங்க. நன்மைக்காகவே உழைப்பாங்க, வீட்டினருடைய நன்மைக்காக தான் சிந்திப்பாங்க. 24 மணி நேரம் இவங்களுக்கு சுயம்ன்ற ஒன்னே இருக்காது. நீங்க சொல்றத பார்த்தா அந்த மாடு மாதிரி உழைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது இவங்களும் கும்பராசிக்காரவங்களும் தான். மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறது. ஆனால் இவங்க ஓடா தேய மாட்டாங்க, உயர்ந்துக்கிட்டே போவாங்க. மாடு காளை மாடாகி காட்டு மாடாகி அப்படி தான் சிங்கத்தை தூக்கி எறிகிற பைசன் மாதிரி வளருவாங்க. அதனால இவங்களுடைய உழைப்பு வந்து தேய்மானம் இருக்காது, உழைப்பே உயர்வு தரும்ன்றது மகர ராசிக்கு தான். ஓகே, என்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் இவங்க பண்ணுவாங்கம்மா? எந்த தொழில் கொடுத்தாலும் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பெரும்பாலும் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, பெட்ரோல், அப்புறம் வந்து டெக்னிக்கல் ஜாபு, அதாவது டாக்டர், இன்ஜினியர், அந்த இன்ஜினியராக வருவாங்க. இந்த பிரிட்ஜு கட்டுறது, பாலம் கட்டுறது, பெரிய பெரிய அந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்கிறனால நம்ம வந்து அந்த மாதிரி சொல்கிறோம். மற்றபடி சிலர் வந்து நிர்வாக பணியிலையும் இருப்பாங்க. நிர்வாக பணி, பேசிய சரி கட்டிடுறது, அந்த மாதிரி பணிகள்லாம் இருப்பாங்க. அரசியல்வாதிகளாகவும் சிலர் இருப்பாங்க. எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து அவங்களுடைய தொழில் மேன்மை குறித்து மட்டும்தான் சிந்திப்பாங்க. மற்றபடி ஒரு சிலர் வந்து பரோபகாரியாக இருக்கலாம், எல்லாருக்கும் உதவலாம், வைக்கலாம். ஆனால் உதவணுன்றதுலாம் இவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஏதோ நீங்கள் அந்த நேரம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உதவுவாங்க, அவ்வளோதான். இதை வந்து ஸ்டடியாக நம்ம வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம்லாம் இருக்காது.
அந்த பிளானிங் எல்லாம் அவங்களுக்கு லைஃப்பில் கிடையாது. உதவுதல்ன்ற பிளானிங் கிடையாது, அந்த அஜெண்டாவே இருக்காது. இவங்களுடைய ஹிடன் அஜெண்டா வந்து நம்ம தொழிலில் எப்படி மேன்மையாக போகிறது, நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் எப்படி சிறப்பாக கொண்டு வர்றது, நம்ம கம்பெனியை எப்படி வளர்த்து கொண்டு வர்றது, தன் காரியம்தான், அதை பற்றிய சிந்தனை இருக்கும். நடுவில் மற்ற வேலைகள்லாம் வந்து அந்த மூடை பொறுத்து, ஒரு நல்ல மூடில் இருக்கும் போது அவங்ககிட்ட ஒன்று கேட்டால் அது செய்வாங்க. மற்றபடி அவங்களுடைய முழு சிந்தனையும் தான், தன் தொழில், தன் குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள், தன்னுடைய நிறுவனம் அல்லது தன்னுடைய நாடு. அவங்க வந்து அந்த நாட்டின் தலைவராக இருந்தால், அந்த கட்சியின் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர் போஸ்ட்டை நம்ம விடவே கூடாது, தக்க வச்சுக்கணும். ஆமாம், நம்ம அதுக்கடுத்து நம்ம மகனை கொண்டு வரணும், நம்ம மகளை கொண்டு வரணும். இப்படி இது வந்து மாவட்டத்துக்கான நன்மை இல்லை, தன்னுடைய ஸ்டேட்டஸ் எந்த வகையிலையும் குறைஞ்சிடக்கூடாது. இது ஒன்ஸ் அப்பான டைம் மாவட்டம் வீடு அப்படின்லாம் யாரும் சொல்லிடக்கூடாது. மாவட்டம், மந்திரி, அது என்னது எம்பி, இப்படி தான் போகணும், அமைச்சர் வீடு இப்படி தான் வளரணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து அவங்க கோல் ஓரியன்ட் பீப்புள். ரொம்ப உழைப்பாளி நீங்க சொன்னீங்க. இந்த உழைச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறது அவங்களுக்கு கிடைக்குமாமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். இவங்க வந்து மகரம் வந்து வெற்றியே சிகரமாக கொண்டவர்கள். தொடர் முன்னேற்றம் இருக்கும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போய்கிட்டே இருப்பாங்க, அது உண்மை. ஆனால் வந்து அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம ஒரு மேனேஜர் ஆகிறோம்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ல, அதுக்கடுத்ததை யோசிப்பாங்க. அதனால இவங்க எந்த கட்டத்திலையும் வாழ்க்கையினுடைய இன்பங்களை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. எதையும் பெருசாக கொண்டாடி குதூகலிச்சு அப்படியெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. மேனேஜர் ஆகிட்டோமா, நீ அடுத்து இந்த அது ஆகணும், இந்த அது ஆகணும், அப்படியே வந்து தொடர் ஓட்டம் மாதிரியே தான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு சுமையோட பெரிய மூட்டையை முதுகில் தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இறுதி மூச்சு வரைக்கும் ஓட்டமும் உழைப்புமாகவே இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப பிளஸட் சில்ட்ரன். ஏன்னா பிள்ளைகளுக்காக உழைக்கிற அப்பா, பிள்ளைகளுக்காக சிந்திக்கிற அம்மா, பிள்ளைகளை வந்து ரொம்ப சொகுசாக வளர்த்து கொண்டு வருவாங்க. பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல், பிள்ளைகளை தங்களோட சேர்த்து ஓட விடாமல், உழைக்க விடாமல், பிள்ளைகளை ரொம்ப சொகுசாக வச்சு வளர்த்து கொண்டு வருவாங்க. அதனால் இந்த மகரம், கும்பம் அந்த ராசி பேரண்ட்ஸ் கிடைச்சா ரொம்ப பிளஸட் சில்ட்ரன் அவங்க. இன்னொன்று, இவங்க வந்து இந்த சனி ராசிக்காரங்க வந்து அந்த பழைய கர்மாவை தொலைக்க அந்த ராசியில் பிறந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பெரும்பாலும் மறுபிறவி இருக்காது, இந்த பிறவியிலேயே எல்லா கர்மாவும் கழிஞ்சிரும். ஸோ இவங்க நிறைய உழைக்க அந்த பழைய கர்மாவும் தொலையும், புண்ணியங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சேரும். ஸோ இவங்க பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களா இருப்பாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் இவங்க உழைப்பாங்க. இவங்களுடைய கர்மா தீர்ந்து போச்சுன்னா இவங்களுடைய ஆயுஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த பிறவி கிடையாது. இவங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. மகர கும்ப ராசிக்காரவங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு, பெரும்பாலும் அப்படித்தான். ஸோ மகர ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி. நன்றிம்மா.